ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد ومن يغلل يأت بما غل يوم القيامة صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من غشنا فليس منا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது பாக்கியத்து குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, இந்த உலகில் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் வாழ்க்கையை இறைவனுக்கு பிடித்ததை போன்றும் இறைவன் விரும்பிய ஒரு வாழ்க்கையை இறைவனுக்கான பிடித்தமான ஒரு தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும் என்பதற்காக பல சிரமங்கள் சிரத்தைகள் எடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் அவர்கள் தன்னை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இறைவனை அடைய வேண்டிய சூழல் இருக்கிறது. தீ மிதிக்க வேண்டும், தீச்சட்டி தூக்க வேண்டும், பல நீண்ட தூரங்கள் கால்நடைகளாக நடந்து செல்ல வேண்டும். இவர்கள் இறைவனை சென்று இறைவனுக்கு பிடித்தார் போல் தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இவ்வாறு இருக்கிறது. சமயங்களில் சில சமயங்களில் கன்னியாஸ்திரிகளாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. பெண்களை அறவே தீண்டாதவர்களாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஜீவசமாதி அடைய வேண்டிய சூழல் இருக்கிறது. இறைவனை தத்தமது தனக்கான ஒரு சூழலை இறைவனுக்கு பிடித்தார் போல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீண்ட சிரமங்களை எடுத்துக்கொண்டால்தான் சமயங்கள் வழிபாடுகள் என்று பேசுகின்ற நிறைய இடங்களில் இதெல்லாம் இறைவனை அடைவதற்கான வழி என்பதாக இன்றைக்கான சூழல் சொல்லுகிறது. ஆனால் மார்க்கமாக நாம் பார்க்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவனை வெகு இலகுவாக அடைவதற்கான வாய்ப்புகளை மட்டும்தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. நீங்கள் இறைவனை அடைவதற்கும் இறைவனை நம் வசம் அவர் அல்லாஹு தஆலாவிற்கு பிடித்தார் போல் நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு பெரும் சிரமங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சிரமங்களை மார்க்கம் எடுத்து சொல்லவில்லை. ஒரு சஹாபியினுடைய ஹதீஸ் இப்படி வரும். ஒரு சஹாபி ஒரு பயணத்தை முடித்துவிட்டு மதீனாவிற்கு திரும்புவார். திரும்பி வரக்கூடிய அந்த பாலைவனத்தினுடைய மிக கடுமையான வெயிலான சூழலில் நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாம்பு ஒன்று மிகவும் அதனுடைய கடைசி நேரத்தில் அதனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் நெளிந்து சுழிந்து ஒரு வழியாக அந்த சக்கரத்தினுடைய வேதனையை தாண்டி விட்டு அந்த பாம்பு இறந்து போகிவிடும். வந்த சஹாபிகளுடைய கூட்டத்தில் ஒரு சஹாபி அந்த பாம்பை பார்ப்பார். செத்து போன அந்த பாம்பை எடுத்து முறையாக ஒரு துணியை சுற்றி ஒரு சின்ன ஒரு குழியை தோண்டி அதை கஃன் தஃபன் செய்வார். செய்துவிட்டு மதீனாவிற்குள் அந்த சஹாபி அந்த கூட்டம் அப்படியே செல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை கடந்துவிட்டு பயணத்தை முடித்துவிட்டு வந்த அந்த சஹாபிகளுடைய கூட்டத்தை அழைப்பார்கள். அழைத்துவிட்டு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுவார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு பாம்பு ஒன்றை அதனுடைய இறுதி சடங்கை எந்த சஹாபி செய்தார் என்பதாக பெருமானார் கேட்பார்கள். அந்த சஹாபிகளுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி சொல்லுவார், நான் செய்தேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் செய்த அந்த கூலிக்காக நீங்கள் செய்த அந்த இறுதி சடங்குக்காக இறைவன் உங்களுக்கு ஜன்னத்தில் இப்படி ஒரு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்பார், நான் என்ன செய்தேன்? சின்ன ஒரு வேலையை தான் செய்தேன். யதார்த்தமாக செய்த செயல் அது. மிகப்பெரிய ஒரு பாரதூரமாக பெரிய விஷயமாக பார்க்கப்படக்கூடிய செயல் அல்ல. யதார்த்தமாக ஒரு விலங்கோ ஒரு உயிரினமோ கிடந்தால் ஓரமாக எடுத்து போடுவது ஒரு மனிதாபிமானம் என்றாலும் கூட அதையும் தாண்டி அதற்கும் ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பாக நான் அதை கஃன் தஃபன் செய்தேன் என்பதாக சஹாபி சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் அடக்கம் செய்த அந்த பாம்பு ஒரு ஜின் இனத்திற்கான தலைவர். அது ஒரு
அந்த ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான மரணம் நிகழ்ந்தது. அந்த நிகழக்கூடிய நேரத்தில் அது ஒரு முஃமினான, ஒரு இஸ்லாத்தை சார்ந்த ஒரு முஃமினான, இரையச்சம் கொண்ட ஒரு ஜின்னாக இருந்தக்கூடிய காரணத்தினால் நீங்கள் செய்த அமலுக்கு இறைவன் கொடுத்த வெகுமதி இதுவாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சரியான பெருமக்களே, இந்த மார்க்கத்தில் இறைவன் நம்மை எடுத்துக்கொள்வதற்கும் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் பெரிய அமல்களை சேர வேண்டும். நாம் மிகவும் உன்னதமாக மிகப்பெரிய சிரத்தைகளை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் தான் இறைவன் நம்மை நெருங்க முடியும் என்கின்ற ஒரு தூரத்தை இறைவன் வைக்கவில்லை. இன்னமும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஸ்ஜிதுல் நபவியில் நீண்ட நாட்களாக வயதான ஒரு யகூதி பெண், ஒரு பெண்மணி மஸ்ஜிதுல் நபவியை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார். அவருடைய வேலையே மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய, மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய தூசுகளை, துரும்புகளை, அங்க இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கக்கூடிய, அதை தூர்வாரி செய்யக்கூடிய, துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பணியை அந்த பெண்மணி செய்து கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்திற்கு போய்விட்டு வருகிறார்கள். வந்து பார்த்தால் அந்த பெண்மணி எப்பொழுதுமே அதிகாலை நேரத்தில் வந்து சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயதான பெண்மணியை பார்க்க முடியவில்லை என்று சஹாபிகளிடத்தில் கேட்டார்கள். எங்க அந்த பெண்மணியை காணல? நீண்ட நாட்களாக நான் பயணத்தை முடித்து வந்ததற்கு பின்னால் அந்த வயதான அந்த யகூதி பெண்மணியை நம்மால் பார்க்க முடியவில்லை, என்ன காரணம் கேட்டாங்க. சஹாபிகள் சொன்னார்கள், யார சொல்லதான், நீங்கள் பயணத்திற்கு சென்றிருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். பின்னால் அவர்களுக்கு வஃபாத் நிகழ்ந்து விட்டது. நாங்கள் முஃமின்களுடைய கபரில் அடக்கம் செய்து விட்டோம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்படுகிறது. பெருமானார் துல்லுனி அலா கபரிஹா, அந்த பெண்மணியினுடைய கபரை எனக்கு சொல்லுங்கள் என்பதாக, அது எங்க இருக்குதுன்னு எனக்கு காமிங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுடைய கூட்டத்தை சுபுஹ் முடித்த கையோடு அழைத்து செல்லுகிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயில் எந்த யூத பெண்மணி, எந்த யகூதி பெண்மணியினுடைய கபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு பின்னால் அந்த பெண்மணியினுடைய அந்த கபரை பார்த்தார்கள், அங்கிருந்து துஆ செய்தார்கள், அவர்களுக்காக ஜன்னத்தை கேட்டார்கள் என்றெல்லாம் மிக நீண்ட ஹதீசுகளை பார்க்கிற பொழுது நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இறைவன் அவன் வைத்திருக்கக்கூடிய வரம்புகள், ஒரு முஃமின் எவ்வளவு தூரம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அமல்களை கொண்டு நெருங்க வேண்டும் என்பதற்கு இறைவனுடைய அந்த மனமும் பெருந்தன்மையும் தான் இறைவனை அடைவதற்கான வழியாக இருக்கிறதே தவிர நாம் எடுக்கக்கூடிய செயல்களையும் முயற்சிகளையும் இறைவன் எப்பொழுதுமே பெரிதாக பார்ப்பது கிடையாது. சங்கையான பெருமக்களே, நாம் எல்லாம் இறைவனை நோக்கமாக வைத்து செல்லக்கூடிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம் உள்ளங்கள், நம் மனோ இச்சைகள் வாழ்க்கையினுடைய அவலங்களை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் யதார்த்தமாக பேச வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு யாருமே ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் பிரியமில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு சொத்து சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு ஆசை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. பொருளாதாரத்தை அளவு கடந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை யாருக்குமே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. காரணம், எல்லாருடைய உள்ளங்களிலும் அப்படியே படிந்து கிடக்கிறது. ஹவாவுன் நஃப்ஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாட்கள் கடந்து ஓட ஓட கடைசி காலங்களில் மனிதனுடைய உள்ளம் மௌத்தை சென்று அடைவதற்கு முதல் நாள் முன்னால் கூட இருந்தாலும் கூட அவனுடைய உள்ளம் இந்த உலகத்தில் எதையாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற வெறியோடும் ஆசையோடும் அவனுடைய வாழ்க்கை நகரும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரியான பெருமக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் இதுதான். பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் சேர்க்கக்கூடிய ஆவல் நம்மிடத்தில், ஆசைகள் நம்மிடத்தில், அவாக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. மார்க்கம் அதை போதுமான அளவிற்கு வைத்துக் கொண்டால் அதை புனிதமாக பேசுகிறது. அளவுக்கு மீறி சேர்ப்பதை நாம் கொஞ்சம் பயப்பட வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் எச்சரிக்கிறது. சங்கையான பெருமக்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் சில ஆண்டுகள் போனால் பணவீக்கம் இந்த இந்தியாவில் இன்னமும் அதிகப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் நிதி அமைச்சர் இந்தியாவிற்கான தன்னுடைய நிதி, மத்திய அரசு எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லாம் தன்னுடைய நிதிகளை ஒதுக்கும் என்கின்ற அந்த விஷயத்தை பேசுகின்ற அந்த ஒரு காணொளி 1 மணி நேரம் 23 நிமிடம் பிடிக்கக்கூடிய அந்த காணொளி பிபிசி நிறுவனம் வெளியிட்டது. அதுல எவ்வளவு தூரம் பேசப்படுகிறது, அங்கு எத்தனை மாநிலங்களுக்கு அவர்கள் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு என்கின்ற பெயர் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கோடிகளை வரிகளாக, பணங்களாக, காசுகளாக நாம் எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் பேசுகிற தொலைபேசியிலிருந்து எந்த பொருளை பயன்படுத்தினாலும், நீங்கள் எந்த வாகனத்தை பயன்படுத்தினாலும், வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளை நீங்கள் கடையிலிருந்து வாங்கினாலும் எல்லாத்தோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்டைரக்ட் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான வரிகளை நாம் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அங்கெல்லாம் தடுப்பான்கள் அமைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட மத்திய அரசு ஒருதலைபட்சமாக அசாமிற்கு ஒரு 15,000 கோடி என்பதாக சொல்லுகிறது. இந்த நிதியமைச்சர் பேசுகின்ற வார்த்தைகளில் ஒரு இடத்துல கூட தமிழ்நாடுங்கிற பேரே வரல.
ஒரு 60,000 கோடி ஒரு 60,000 கோடி பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவர்களுக்கு செல்ல வேண்டாம் என்கின்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. ஒருதலைபட்சமாக செயல்படுகின்ற அரசாங்கங்களுக்கு மத்தியில் இந்த மாநிலங்கள் செயல்படுகின்ற பொழுது வாழ்க்கை யதார்த்தமாக வாழுகின்ற நமக்கு பண நெருக்கடி வரத்தான் செய்யும். அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னால் மின்சார கட்டணம் உயர்ந்தது, தொலைபேசி கட்டணங்கள் உயர்ந்திருக்கிறது. இப்படி அடுக்கடுக்காக விலைவாசிகள் போய்கொண்டேதான் இருக்கிறது. இது போன்ற நெருக்கடியான நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் பணம் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மோசடி என்கின்ற விஷயங்களை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் மிகவும் நிம்மதியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் சுகந்தமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு கீழிருப்பவர்கள், நம்மிடம் வேலை பார்ப்பவர்கள், நாம் யாரை சார்ந்திருக்கிறோம் அவர்கள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மீது சுமை விழுகிற பொழுது அவர்கள் மீது சுமையை தள்ளக்கூடாது. நமக்கு அரசாங்கம் ஒரு சுமையை தருகின்ற பொழுது நமக்கு கீழே இருப்பவர்கள் மீது நாம் சுமைகளை தள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுவார்கள். வமை யகுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா. இறைவன் இந்த வசனத்தை இறக்கினான். எவன் ஒருவன் ஒரு மோசடியான விஷயங்களை இந்த உலகத்தில் செய்கிறானோ, அது பொருளோ காசோ பணமோ ஏதோ ஒன்று, அவன் வாழ்க்கையில் செய்கின்ற அந்த மோசடியை அவன் செய்தான் என்று சொன்னால் திருமறையில் வருகிறது, நாளை மறுமையில் அவன் மோசடி செய்த பொருளோடு நாளை இறைவனை வந்து சந்திப்பான் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆயத்து யார் விஷயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சஹாபி விஷயத்தில் இறங்கின இந்த ஆயத்து. இந்த இறைவசனம் ஒரு சஹாபியினுடைய விஷயத்திற்காக இறைவன் இறக்கினான். என்ன காரணம்னு சொன்னா, அவர் ஒரு போர் செய்யக்கூடிய இபாதத்துகளில் மிகவும் உகந்ததாக இருந்த சஹாபி. அவர் ஒரு முஜாஹிதாக இருக்கக்கூடிய போராளி சஹாபி. ஒரு போருக்காக அந்த சஹாபி மிக நீண்ட சிரத்தைகளை எடுத்துக்கொண்டு இறைவனையில் போர் செய்கிறார். போர் நடந்து முடிந்ததற்கு பின்னால் கனிமத்து பொருள்களாக சேகரிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு போர்வை ஒன்று இருக்கிறது. எதிரி இடத்திலிருந்து எடுக்கக்கூடிய எல்லாம் கனிமத்து தான். அந்த இடத்திலிருந்து எடுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு போர்வை அந்த சஹாபி கைக்கு கிடைக்கிறது. அந்த சஹாபி அந்த போர்வை தனக்காக என்று ஒளித்து வைத்துக் கொண்டார். இதுதான் நடந்தது. இது நடந்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சஹாபி நரகவாதி என்பதாக சொன்னார்கள். சரியான பெருமக்கள், ஒரு சின்ன மோசடி தான், ஒரு சின்ன விஷயம் தான், நம் நப்சிற்காக, நமக்காக, நம் சொந்தத்திற்காக என்று ஒதுக்கி கொள்ளுகின்ற ஒரு சின்ன விஷயத்திற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அதற்கான தண்டனையும் எச்சரிக்கையும் இப்படி இருக்கிறது என்பதாக திருமறையில் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற நிரம்ப ஹதீசுகளை சொல்லி இருக்கிறார். இது போன்ற நெருக்கடியான நேரங்களில் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நெருக்கடியான நேரத்தில் நீதியை பின்பற்ற வேண்டும். நெருக்கடியாக இருக்கக்கூடிய கஷ்டமான சூழலில் நாம் அறத்தை பின்பற்ற வேண்டும். இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற வழியில் பின்பற்றுவது கஷ்டம்தான். ஆனாலும் இது போன்ற நிலையில் நாம் நிலைநாட்டுகிற பொழுது இதற்கான வெகுமதியை பெருமானார் சொல்லுவார்கள். அரிசியில் 7 பேருக்கான அந்த நிழல் தரக்கூடிய இடத்தில் இது போன்ற நேரங்களில் நீதிவான்களாக அறத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அந்த இடத்தில் நிழல் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஒரு முஸ்லிமினுடைய சந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உலா வருகின்ற பொழுது அவர் ஒரு மூட்டை வைத்திருப்பார். மூட்டையில் நிரம்ப கோதுமைகள் இருக்கும். காய்ந்த துளி கோதுமைகள் மேல இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ந்த கோதுமையில் கை வைத்து பார்த்து விட்டு அந்த மூட்டைக்கு உள்ள கையை நுழைப்பாங்க. நுழைத்து பார்த்தால் அந்த மூட்டைக்கு உள்ள இருக்கக்கூடிய கோதுமை ஈரமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், மா பாரஹாதா, இது என்னன்னு கேட்பாங்க. அந்த சஹாபி சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், மழை பெய்தது அதனால ஈரமா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, மழை பெய்தது என்றால் மேல இருக்க கோதுமை தான் ஈரமா இருக்கணும், உள்ள இருக்கிற கோதுமை எதுக்கு ஈரமா இருக்குது? அப்ப மக்களுக்கு மத்தியில் காய்ந்த கோதுமை என்பதாக சொல்லி இடை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அந்த விஷயத்தை நீங்கள் மோசடியாக செய்கிறீர்கள் என்று சொன்னால், மன் ஹஷானா ஃபலைஸ மின்னா, இந்த மோசடியை செய்பவர்களும் கூட என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில நெருக்கடியான நேரம் தான் வியாபாரத்தில் ஏற்படும், பொருளாதாரத்தில் ஏற்படும், வாழ்க்கையை வாழுகின்ற நிதானமான சூழல் ஏற்படும், எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். மோசடி என்கின்ற விஷயத்தில் இந்த மார்க்கம் மிகவும் நீதித்தரமாக, மிகவும் வன்மையாக இந்த விஷயத்தை மிகவும் பெரிதாக பேசுகிறது. சங்கையான பெருமக்களே, நம்ம எல்லாம் நிறைய தொழில்கள் செய்கின்றோம், நிறைய இடங்கள்ல வேலைகளை செய்கின்றோம். இது போன்ற நேரங்களில் நாம் பொருளாதார விஷயங்களில், மோசடி விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் 3195வது ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை சொல்லி இருப்பார்கள். மறுமையில் கேவலமாக அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய நபர்கள்ல ஒரு நபர் இப்படி இழுத்து வரப்படுவார்.
அவர் என்ன செய்திருப்பார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நில அபகரிப்பை செய்திருப்பார். ஒரு ஜான் அளவுக்கு கூட செஞ்சிருக்கலாம், ரொம்ப பெருசா செஞ்சிருக்கணுங்கிற அளவு கிடையாது. எதற்காக இவர் கேவலப்படுத்தப்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார் என்று சொன்னால், தன் உடன் இருக்கக்கூடிய சகோதரர்களோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோ யாரோட இடமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஜான் இடம் என்பதை தெரிந்திருந்தும் கூட ஒரு ஜான் தான் இழுத்து கட்டுறது, ஒரு ஜான் தான் சொல்லி அதை அபகரிப்பது, அல்லது இந்த வீட்டில் உடையவர்கள் மௌத்தாகிவிட்டால் வஃபாத்தாகிவிட்டால் பின்னால் வரக்கூடிய அந்த தலைமுறைக்கு அது தெரியாமல் கூட போயிருக்கலாம், இவருக்கு அது தெரிந்து கூட இருந்திருக்கலாம். அதை மறைத்தும் அந்த விஷயத்தை தனக்கானதாக இழுத்து வளைத்துக் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் அவமானப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். இது நிலமோசடி செய்பவர்களுக்கான தண்டனை என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சங்கையான பெருமக்களே, அபூ சலமாங்கிற ஒரு சஹாபி, அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இடம் சொல்லி ஒரு வேலியை போட்டு வச்சிருந்தாங்க. பொதுமக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், இது பொதுவான, இதெல்லாம் புறம்போக்கு நிலம் என்பதாகவும் இது பொது வழிக்கான நிலம் என்பதாக சொன்னார்கள். இந்த அபூ சலமாங்கிற சஹாபி சந்தேகத்தினுடைய இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் சந்திக்கிறாங்க. இது போன்ற ஒரு சந்தேகமான சூழலாக இருக்கிறது, எங்க இடத்தை பொதுமக்கள் பொது இடம் என்பதாக சொல்லுகிறார்கள், இந்த நேரத்தில் நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இஜ்தனி ஹாதிஹில் அர்த், இந்த பூமியை நீ விட்டு இதை விட்டும் தவிர்த்து கொள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பொழுது அபூ சலமாங்கிற சஹாபிக்கு ஆயிஷா இன்னொரு செய்தியை சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்றை கேட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் துலிம மன் வலம கைது சிபுரி, ஒரு ஜான் அளவிற்கு இந்த உலகத்தில் ஒருவன் நில மோசடி செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் என்பதாக பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். 7 பூமிகளையும் அவன் கழுத்தில் தொங்கவிடப்பட்டு அல்லாஹ்விற்கு முன்னால் மஹ்ஷரில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் என்பதாக பெருமானார் சொன்ன அந்த விஷயம் ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த விஷயம் நமக்கெல்லாம் மிகவும் எச்சரிக்கையான விஷயம். இன்றைக்கு மிகவும் சாதாரணமாக பணம் சம்பாதிப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற வெறி பிடித்தவர்களாக இன்றைக்கான சமூகம், இஸ்லாமிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனையானது. இன்றைக்கு நிறைய மீடியாக்களில், நிறைய சமூக வலைதளங்களில் தன்னை அபாசமாக பார்க்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட சில காசுகள் வருகிறது என்பதற்காக அதை வெளிப்படையாக செய்கின்ற எத்தனையோ இஸ்லாமிய பெண் சமூகம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். சங்ககிரி பெரிய மக்களே, நாம் எல்லாம் இன்றைக்கு நிறைய தொழில்களை செய்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதிமான்களாக இருப்பவர்களுக்கு பெருமானார் கொடுத்த வெகுமதிகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு சஹாபியினுடைய ஹதீஸ் இப்படி வரும். இப்படி ஒரு சம்பவத்தை நாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போமான்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த சஹாபியினுடைய வாழ்க்கை இந்த காலத்தில் இது போன்று நடப்பதற்கு சூழல் இருக்கிறதா என்பதை கூட யோசிக்க முடியல. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு ஹதீஸ் 3492 என்கிற அந்த ஹதீஸினுடைய எண்ணிக்கையில் வரக்கூடிய ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபிகள் வருவார்கள். இந்த 2 சஹாபிகள் யாருன்னு சொன்னா, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு ஒரு இடத்தை விட்டு இருப்பார். விட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தை வாங்கிய சஹாபி வீடு கட்டுவதற்காக அங்கு குழிகளை தோண்டுவார். குழிகளை தோண்டுகிற பொழுது ஒரு புதையல் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா ஃபுல்லா தங்கமா இருக்கும், தங்க காசுகளாக இருக்கும். அந்த தங்க காசுகளை பார்த்தவன இந்த வாங்கிய சஹாபி பதறி போய் விடுவார். உடனே உரிமைக்காக அந்த யார்கிட்ட வாங்கினாங்களோ அந்த சஹாபிகிட்ட கொண்டு போய் இந்த தங்க காசுகளை கொண்டு போய் கொடுப்பார். கொடுத்த மாத்திரத்தில் அந்த சஹாபி என்ன சொல்லுவாருன்னா, நான் வித்துட்டேன், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதை முழுசா நீதான் வச்சுக்கணும், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அந்த சஹாபி ஒதுங்குவார். இதை வயிற்றுக் கொள்வதற்கான மனம் இந்த சஹாபிக்கு இல்ல, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த சஹாபிக்கு மனசு இல்ல. இப்ப என்ன செய்யறது? இந்த தங்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணைகள் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகள் இருவரும் செல்லுகிறார்கள், செய்திகளை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது ஒருத்தன் வச்சுக்கலாமே, ஒருத்தன் விட்டு கொடுத்து ஒருத்தன் வச்சுக்க வேண்டியதானே, எந்த சஹாபிக்கு அதுல விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து விட்டு சொன்னார்கள், உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் ஆள் இருக்கிறதா? இருக்கிறார். 2 பேருக்கு திருமணம் செய்து வையுங்கள், நீங்கள் 2 பேருடைய சொத்தாக அதை பிரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு சின்ன விஷயம் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு அது போன்ற ஒரு பொற்காசுகளோ அல்லது புதையலோ அல்லது ஏதோ ஒன்று கிடைச்சா அது நம் சார்ந்ததாக இருந்தால் கண்டிப்பாக அதை நாம் அப்படி செய்திருக்க மாட்டோம். ஆனால் இப்படிப்பட்ட சஹாபிகளை பெருமானார் உருவாக்கி இருந்தார்கள். இதுதான் மார்க்கத்தின் அறநெறி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கையான பெருமக்களே, சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மோசடிகளுக்கான விளைவுகள் இந்த உலகத்துல சமயத்தில் அல்லாஹ் காட்டிவிட்டாலும் கூட சில நேரங்களில் அதை அப்படியே சனஸ்ததுஜுகும் மின் ஹைத்து லா யஅலமூன், அவர்களை விட்டுக்கொண்டே இருப்போம், அவர்கள் அறியாத ஒரு நேரத்தில் அதை நாம் பிடிப்போம் என்பதாக இறைவனுடைய வசனம் இப்படியும் சொல்லுகிறது. இமாம் தஹபி என்கின்ற ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இந்த மார்க்கத்திற்காக நிறைய கிதாபுகளை எழுதி இருக்கிறார்கள். தப்சீர் சார்ந்த கிதாபுகள், ஹதீசுகள் சார்ந்த கிதாபுகள், மார்க்க சட்டங்கள், இப்படி நிறைய ஹதீசுகள் போன்ற நிரம்ப விதமான விஷயங்களை எழுதிய
மார்க்கத்தின் மிகப்பெரிய இமாமாக பார்க்கக்கூடிய இமாம் தஹபி என்கின்ற ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கிதாபுகளில் ஒரு சம்பவத்தை, நேரில் கண்ட சம்பவத்தை எழுதுகிறார்கள். அவங்க ஒரு நேரத்துல ஒரு கடை தெருவில் இருக்கிறார்கள், சந்தையில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார், கை வெட்டப்பட்ட நிலையில், ரத்த குருதிகள் சொட்டக்கூடிய நிலையில 2 கைகளையும் வெட்டப்பட்டு ஒரு ஆள் அந்த சந்தைக்கு வருகிறார். மன் ரஹானி ஃபபுசிர், என்னை யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சந்தை வெளியில் நின்று அவர் கத்துகிறார், கூச்சல் எடுக்கிறார். மக்கள் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்கிறது. இமாம் தஹபி சொல்றாரு, நான் அந்த கூட்டத்தில் இருந்து அவர் பக்கத்தில் போய் என்ன ஆச்சுன்னு நான் கேட்டேன். எதற்காக கையில் வெட்டப்பட்டு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது என்பதாக நான் கேட்டேன். என் விஷயத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். சொல்லிவிட்டு அங்க இருக்கக்கூடிய மொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அவர் சொன்னார், நான் இந்த ஊரில் மிகவும் ஆஜானுபாகுவான, மிகவும் அழகிய தோற்றத்தில் மிகவும் வலிமையானவனாக இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப கௌரவமாக என்னை பார்ப்பவர்கள் மிடுக்கான தோற்றத்தில் என்னை பார்ப்பார்கள், என்னை பார்ப்பவர்கள் என்னை ரசிப்பார்கள். என்னுடைய தோற்றம் அவ்வளவு அழகாக இருக்கும், என்னுடைய வலிமை அவ்வளவு அழகாக இருக்கும், என் செல்வம் அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் இப்பொழுது நான் கை வெட்டப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை பார்த்து படிப்படை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். என்ன நடந்தது என்பதாக அந்த மனிதரிடம் இமாம் தஹபி அவர்கள் கேட்பார்கள். அந்த மனிதர் சொல்லுவார், நான் ரொம்ப அழகான தோற்றத்தில் இந்த உலகத்தில் இருந்தவன் தான். ஒரு நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் என் மனைவி சமைப்பதற்கு மீன் கொண்டு வர வேண்டும் என்பதாக அவர் ஆசைப்பட்டு கேட்டார். நான் சந்தைக்கு வந்து பார்த்தேன், கடைகள் இல்லை. கடலோரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏதாவது மீன் கிடைக்குமான்னு போன, யாருமே அங்க மீன் விற்பதற்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு வலியவன், மிகவும் பலகீனமானவன், கூலி தொழிலாளி, அவன் நீண்ட உழைப்பிற்கு பின்னால், அப்பெல்லாம் சரக்கு கப்பல் வந்தால் சரக்கினுடைய பொருளை இறக்கி வைத்ததற்கு கூலியாக ஒரு மீனோ அல்லது ஏதோ ஒரு பொருளோ தருவாங்க. நீண்ட காலையிலிருந்து வேலை பார்த்து விட்டு மதியம் வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரத்தில் அந்த வலிமை இழந்த பலகீனமான அந்த கூலி தொழிலாளியினுடைய கையில் ஒரு மீன் ஒன்று, பெரிய மீன் ஒன்று, அதற்கு அவர்கள் கூலியாக கொடுத்திருந்தார்கள். நீண்ட நேரம் அந்த கூலி அந்த வேலையை பார்த்ததற்காக, அந்த சரக்கு கப்பலினுடைய பொருள்களை இறக்கி வைத்ததற்காக அந்த மனுஷனுடைய கையில ஒரு சுண்டு விரல்ல ஒரு மீன் தொங்க விடப்பட்டிருக்கிறது. அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நான் அந்த நேரத்தில் அந்த பலகீனமான மனிதரை பார்த்தேன். அவர் கையில் இருக்கக்கூடிய மிக நீண்ட மீன் மிகவும் பார்ப்பதற்கு அரிய வகையான மீனாக இருந்தது. உடனே அவருக்கு நான் அந்த மீனை கேட்டேன், அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். உடனே என்னுடைய வலிமையை, என்னுடைய பலத்தை பயன்படுத்தி ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். அவர் அப்படியே அந்த மீனை கீழே போட்டுட்டு கீழே விழுந்துட்டார். விழுந்ததற்கு பின்னால் அந்த மீனை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வரக்கூடிய நேரத்தில் அவர் அழுது கொண்டே என் பின்னால் துரத்தி கொண்டே வந்தார். வந்தவர் கேட்டார், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, எனக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, நான் ஒரு நாள் ஃபுல்லா மீண்டு கிடைத்த அந்த பணத்தினுடைய கூலிதான் இந்த மீன், இதை வைத்துதான் என் குடும்பத்திற்கான உணவு இருக்கிறது, நீங்க பிடிக்கிட்டு போகாதீங்க. நான் எவ்வளவோ, அவர் அந்த மனிதர் எவ்வளவோ என்னிடத்தில் சொன்னார். என் பலத்தை கொண்டு மறுபடியும் அவரை அழைத்தேன். அவர் கீழே விழுந்து விட்டார். அந்த மனிதர் சொல்லுகிறார், அவர் விழுந்த நேரத்துல ரொம்பவும் கண் கலங்கி விட்டார். அந்த நேரத்துல நான் அந்த மீனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த மீனை கொண்டு என் மனைவியும் என் மக்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்து விட்டு இரவு தூங்கி அடுத்த நாள் காலை ஆரம்பிக்கிற நேரத்துல என் விரல்களுக்கு வலி வந்தது. என் விரல்ல வலி ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்துல வலி ஆரம்பித்த பொழுது அந்த வலி அப்படியே அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஒரு விரல்ல வந்த வலி அப்படியே அடுத்த விரல், இப்படி ஒவ்வொரு விரலா வலிகள் அதிகமாகிறது. வலிகள் அதிகமாக கைகளுடைய நரம்புகள் பாதிப்புக்கு ஆளாகி கைகளுடைய விரல்கள் அழுக ஆரம்பித்து விட்டது. மருத்துவரிடத்தில் சென்று பார்த்தால் ஒவ்வொரு விரலாக வெட்ட வேண்டும், இதற்கு மருந்து கிடையாது, இதற்கு தான் தீர்வு என்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு விரல் வெட்டப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் ஒரு கையை கணுக்கால் இந்த மணிக்கட்டு வரைக்கும் வெட்டப்பட்டது. கொஞ்ச நாளுக்கு பின்னாலே முழங்கை வரைக்கும் வெட்டப்பட்டது. அதற்கு பின்னால் தோல் பூஜம் வரைக்கும் வெட்டப்பட்டிருந்தது. சரி, இதோட முடிஞ்சிருச்சு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த கையினுடைய வலியினுடைய அந்த அடுத்த கைகளில் இருக்கக்கூடிய விரல்களுக்கு வலி ஆரம்பமானது. மறுபடியும் அந்த கையும் வெட்டப்படக்கூடிய நேரத்தில் நான் 2 கையையும் இழந்து நிற்க நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன். அந்த நேரத்தில் நான் கேட்டேன், இப்படி என்னுடைய கைகள் எல்லாம் இழந்துகிட்டே வர என்ன காரணம் எனக்கு தெரியல, ஆனால் என்ன செய்திருப்பேன் என்பதையும் எனக்கு நான் அறிய முடியவில்லை என்று அந்த மனிதரிடத்தில் நண்பரிடத்தில் நான் ஆலோசனை கேட்டபொழுது அவர் சொன்னார், எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழல் இது ஆரம்பமானது என்று கேட்டால் நான் சொன்ன, இதுதான் ஒரு வலிமை இழந்த பலகீனமான ஒரு மனிதருடைய கையில் இருந்த மீனை பிடிக்கிட்டு வந்து என் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டதற்கு பின்னாடிதான் எனக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சுன்னு அந்த நண்பரிடத்தில் நான் சொன்னதற்கு பின்னால் அவர் எனக்கு சொன்னார், இதனுடைய மருத்துவம் எப்பொழுதுமே இதற்கு தீர்வு கிடையாது. எத்தனை மருத்துவர்கிட்ட
என்று போனால் இது சரியாகக்கூடிய நோய் கிடையாது. எனவே நீ யாருக்கு மோசடி செய்திருக்கிறாயோ, எந்த மனுஷனுக்கு நீ மோசடி செய்து அந்த மீனை எடுத்து கொண்டு வந்தாயோ அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேள். அவன் மன்னிக்காத வரைக்கும் இந்த நோய் சரியாகாதுன்னு ஒரு ஆலோசனை சொன்னாரு. நான் தேடி கண்டுபிடித்து கடற்கரை ஓரத்தில் அவனை நான் நீண்ட நாட்களாக தேடினேன். தேடி கண்டுபிடித்ததற்கு பின்னால் அந்த வலிமை இல்லாத பலகீனமான அந்த மனிதனை பார்த்தவுடன் சடார் என்று காலில் விழுந்து விட்டேன். விழுந்த அவனிடத்தில் மன்னிப்பை கேட்ட பொழுது அவன் எதற்கு நீங்க செய்யறீங்க, எதற்கு என்ற மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி அவன் என்னை தூக்கி விட்டான். நான் சொன்னேன், இது போன்ற ஒரு நேரத்தில் நான் உன்னை வந்து சந்திச்சேன், உன்னிடம் மீனை நான் பிடிங்கி சென்றேன், அதற்கு பின்னால் எனக்கு இது போன்ற நிலைமை ஆகிவிட்டது, என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். எனக்கு அந்த மீனை திருடப்பட்ட அந்த பலகீனமான மனிதர் அவனை சுத்தமா மறந்தே விட்டார். மறந்ததற்கு பின்னாலும் இவர் மன்னிப்பை கேட்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு ஞாபகம் வருகிறது. நாம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சரதாரிசனம் சொல்லுவாங்க, சமயங்களில் நாம் மோசடிகளை செய்கிறோம், அநியாயங்களை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் மறந்து விடலாம், தூங்கி விடலாம். ஏன், அநியாயம் செய்யப்பட்டவரும் கூட தூங்கி விடலாம், அவரும் மறந்து விடலாம். ஆனால் அந்த அநியாயத்திற்கும் மோசடிக்கும் பழிவாங்குவதற்காக ஒரு இரு கண்கள் முடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இறைவனுடைய பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. எப்பொழுதும் அவன் பழிவாங்குவதற்காக அந்த கண்கள் விழித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த மனுஷன் இவன் மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் அதற்கு பின்னால் அந்த மனுஷன் இவர் கேட்பார், என்ன விஷயத்தை நீ அந்த நேரத்தில் எனக்காக நீ செய்தார்? நான் உங்க கையிலிருந்து பிடிக்கிட்டு போன நேரத்துல நான் அந்த மீனை விழுங்கி விட்டதற்கு பின்னால் நீ என்ன துவாவை, என்ன பதுவாவை நீ அல்லாஹ்விடத்தில் செய்தாய் என்பதாக அந்த மனிதரை பார்த்து நான் கேட்டேன். அவர் சொன்னார், இறைவா, இவன் பலத்தை காண்பித்து என்னிடத்தில் இருப்பதை பிடிக்கி சென்று விட்டான், நீ உன் பலத்தை காண்பித்து இவனிடத்தில் இருப்பதை என்னிடத்தில் பிடிக்கி காட்டு என்பதாக நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டேன். இப்பொழுது நீ என்னால் இப்படி வந்து நிற்கிறாய் என்பதாக அந்த மனிதர் சொன்னார் என்கின்ற செய்தியை இமாம் தஹவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் கிதாபிலே பதிவு செய்வார். சங்கையான பெருமக்கள், இது யதார்த்தமாக உலகத்தில் நடந்த இயல்பான விஷயம், உண்மை சம்பவமாக அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற சிறு விஷயங்களாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இறைவனின் பால் அதை பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் பணம் காசுகளுக்காக, நம் நிம்மதிகளுக்காக சிலருடைய வாழ்க்கையை நாம் தீண்டுகின்ற பொழுது, மோசடிகளை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்தில் அது நம்மை எதிர்கொள்ளும், அதற்கான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் அமையும் என்பதையும் அந்த நேரத்தில் அந்த கிதாபுகள் அவர்கள் சொல்லுவாங்க. இன்னொரு செய்தியும் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் இது போன்ற நெருக்கடிகள் வருகின்ற பொழுது சஹாபிகளை போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு நெருக்கடியான கஷ்டமான சூழல், தன் உணவில்லாத நேரம், உடையில்லாத நேரம், மிகவும் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் வறுமையை தேடி போய்கொண்டிருந்த நேரத்திலும் கூட அவர்கள் பெருந்தன்மையோடு தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். கிடைக்கலன்னு விட்டுட்டு போறதுக்கு நம்ம தயாரா இருந்தாங்க. இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை பயன்படுத்தி விட்டு அதை அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால் அதை எப்படியெல்லாம் அடைய முடியும் என்கின்ற மூர்க்கத்தனமான முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். சஹாபிகள் எர்மூக் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடந்தது, நமக்கெல்லாம் தெரிந்த செய்தியும் கூட. அந்த யுத்தத்தில் நிரம்ப சஹாபிகள் வெட்டுப்படுவார்கள். வெட்டுப்பட்ட சஹாபிக்கு ஒரு சஹாபி தண்ணீரை தோல் துருத்தியில் எடுத்து செல்லுவார். ஒரு சஹாபிக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுப்பாரு. அந்த சஹாபி சொல்லுவாரு, என்னை விட இன்னொருத்தவர் தண்ணி தாக அதிகமா இருக்கு, நீ அவர்கிட்ட கொண்டு போன அவர் அனுப்புவார். அந்த சஹாபி இன்னொரு ஆளுக்கு கொண்டு போவார். அந்த சஹாபி சொல்லுவார், என் அருகில் இருக்கக்கூடிய இன்னொருவர் என்னை விட மிகவும் தாகித்து கிடக்கிறார், அவருக்கு கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவார். மூன்றாவது நபருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் மூன்றாவது நபர் ஷஹீதாகி விடுவார். பிறகு இரண்டாவது நபருக்கு கொண்டு வருகின்ற பொழுது அவரும் ஷஹீதாகி விடுவார். முதல்ல யாருக்கு கேட்டாரோ அவருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவரும் ஷஹீதாகி விடுவார் என்கின்ற ஹதீஸை பார்க்கிற பொழுது தாகித்திருந்த 3 பேரும் தண்ணீரையே அருந்தாமல் ஷஹீதாகி போயிருக்கிறார்கள். தன்னை தாண்டி தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இழந்து இந்த மார்க்கத்தில் அறநெறிகள், பெருந்தன்மை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெருக்கடியான நேரங்களில் நம்மால் வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையான பெருமக்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல சயீத் இப்னு உமைர் என்கிற ஒரு ஆட்சியாளர் ஆளுநரை ஹிம்மாஸ் என்கின்ற ஒரு மாநகரத்திற்கு ஆளுநராக நியமித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்களை சந்திப்பதற்காக இவர்கள் போய் கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, இந்த ஊர்லயே இந்த மாநகரத்தில் யார் மிகவும் வறுமையானவராக இருக்கிறாங்களோ அவங்க பேர் பட்டியலை கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பெயர் பட்டியலை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சேகரிப்பாங்க. அந்த நேரத்துல முதல் யாருடைய பெயர் இருந்துச்சுன்னு சொன்னா சயீத் இப்னு உமைருடைய பெயரா இருந்துச்சுன்னு சொல்லி வருது. சங்கையான பெருமக்களே, மிகப்பெரிய பொறுப்பு தான். முதல்ல அந்த ஊர்லயே வறுமையாக மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய நபர் அந்த ஆளுநராக இருந்தார் என்கின்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, மிகவும் கண்கலங்கி போய்விடுவார்கள். அவர்கள் அரசவைக்கு போனதற்கு பின்னால் ஒரு 1000 தீனாரை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க.
இவரும் ஒரு 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நேரத்துல அவர்கள் வீட்டு வாசலில் இந்த 1000 தீனாரை சென்று அடைகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார்கள். எதுக்கு அப்படி சொன்னாங்க? பக்கத்தில் இருந்த மனைவி கேட்டாங்க, என்ன ஆச்சு ஆளுநருக்கு, ஏன் இப்படி சொல்லுகிறார் என்பதாக அவரிடத்தில் வினவுகின்ற பொழுது, மா ஷஅனுக யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினுக்கு ஏதோ நடந்து விட்டதா என்பதாக நான் தன்னுடைய கணவனிடத்தில் சயீத் இப்னு உமைரிடத்தில் மனைவி கேட்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு நாள் இந்த உலகத்தினுடைய வாடை என் வீட்டை அடையாமல் இருந்தது, இப்பொழுது 1000 தீனார் என் வீட்டை வந்து அடைஞ்சிருச்சுன்னா நான் உலகத்தினுடைய வாடைக்கு நான் அடிமையாகி விட்டேனோ என்கின்ற பயம் எனக்கு வருகிறது என்பதாக சயீத் இப்னு உமைர் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களே, வாழ்க்கையில் இது போன்ற நெருக்கடியான நேரங்களில் பணம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நெருக்கடியான நேரங்களில் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக இருக்கிறது. சங்கையான பெருமக்களை, நெருக்கடியான வாழ்க்கையை சந்திக்கின்ற நமக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஒரு விமோசனத்தை தருவான். அதுவரைக்கும் நம் வாழ்க்கையை நாம் வாழுகின்ற நேரங்களில் மிகவும் நீதியாக நம்மை சார்ந்திருப்பவர்களிடத்தில் மிகவும் அறம் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மை அப்படிப்பட்ட நீதிவான்களாக மிகவும் நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.